இந்த பெண்களோட ஈக்குவாலிட்டி பத்தி பேசும்போது ரொம்ப சமீபத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப போயிட்டு இருக்கு. ஒரு வரதட்சணை கொடுமையால ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பெண்ணா உங்களுக்கு இப்படி ஒரு ஆக்ட்ரஸ் இதெல்லாம் தள்ளி வச்சு ஒரு பெண்ணா உங்களுக்கு இப்படி இதுவும் ஒரு வகையில் ஒரு பொண்ணோட ஃப்ரீடம் அடக்கிற முறை தானே. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு தான் அதுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பையன் வந்தா கண்டிப்பா நான் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அதை புரிஞ்சுக்க ரெடியா இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம அது பேசுகிறப்போ அட்லீஸ்ட் அந்த ஓப்பன் கான்வர்சேஷனுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம பேசுகிறது எதனால அப்படி பேசுகிறாங்கங்கிறது புரிஞ்சுக்கணும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. யதார்த்த இயக்குனர் ராமின் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். உங்களோட ஃப்ரீடமா கொஞ்சம் வந்து ஒரு 4 சவத்துக்குள்ள ஒரு சுருக்குன ஒரு விஷயமா நீங்க பாக்குறது? மேபி ஈக்குவாலிட்டி நிறைய விஷயங்கள்ல அது இங்கே இருக்கும். ஸோ அதுக்காக நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஓகே, அந்த ஈக்குவாலிட்டியான ஒரு பெண்கள் சில விஷயங்கள்ல வந்து அது பொண்ணுங்க தானே அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து எனக்கு கோவமா, எனக்கு அந்த வார்த்தை கேட்டாலும் எனக்கு கோவம் வரும். ஸோ அதுக்கு தான் நான் நிறைய கோவப்பட்டிருக்கேன். மணிகண்டன் அவர்கள் இறக்கும்போது சொல்லியிருப்பாங்க, அந்த படத்துலேயே ரொம்ப டிப்ரெசிங்கான சீனை தான். மிளகாத்தூள் அவர் கண்ணில் போட்டுறது இதெல்லாம் முழுக்க மிளகாத்தூள் போடுறாங்க, வாயில போடுறாங்க, தண்ணி கொடுக்கல. ஸோ இட்ஸ் ப்ரூட்டலி இட். ஹவு டு யூ சீ திஸ்? படங்கள் வருது, அதுக்கான எல்லா நேரத்திலையும் ஜஸ்டிஸ் தந்துரு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எதிர்த்து எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது நம்மளோட ஃப்ரீடம்காக? ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் நான் சொல்லுவேன். பிகாஸ் எஜுகேஷன் இருந்தால் நம்மளால வந்து அட்லீஸ்ட் எதுனா ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரி நம்ம அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் பெட்டர். ஸோ எவ்வளோ பேர் இப்பயும் உங்களை செங்கேனேன்னு கூப்பிட்றாங்க? நிறைய பேர். ஆமாம், ஒருவேளை ராமாயணம் என்றொன்று நடக்காம இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் அகதியா அலைஞ்சிருக்க மாட்டோமல்லோ மாறா. எனக்கு காலையிலே நான் வரும்போது எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் சீன் படித்ததுக்கு ப்ரிப்பேராக வந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்டில் வந்து டிரெக்டர் வந்து எனக்கு கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங் சொல்ல மாட்டேன், பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீடம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு ஃப்ரீடம்காக ரொம்ப ஏங்குனீங்க, போராடினீங்க? சின்ன வயசுலையா இருக்கட்டும், ஒரு ஹீரோயின் ஆகிட்ட பிறகா இருக்கட்டும். நீங்கள் நினச்சா கேரளா ஜாலியாக போக முடியுமா? போக முடியாதுல்ல. எல்லாம் சுற்றி ஃபோட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. அதுவே உங்கள் ஃப்ரீடம். நீங்கள் ஒவ்வொரு அப்படி கேட்குறேன். ஏதோ ஒரு விஷயம் உங்களோட ஃப்ரீடமாக கொஞ்சம் வந்து ஒரு 4 சவத்துக்குள்ள ஒரு சுருக்குன ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கறது? மேபி ஈக்குவாலிட்டி. லைக் நிறைய விஷயங்கள்ல அது இங்கே இருக்கும். ஸோ அதுக்காக நான் பேசிட்டு தான் இருக்கேன். பட் அது வந்து ப்ரொஃபஷன் வைஸ் நான் சொல்லலை, பர்சனல் லைஃப்ல இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியில இருக்கட்டும். ஓகே, அந்த ஈக்குவாலிட்டியான ஒரு பெண்கள் சில விஷயங்கள்ல வந்து அது பொண்ணுங்க தானே அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து எனக்கு கோவமா, எனக்கு அந்த வார்த்தை கேட்டாலும் எனக்கு கோவம் வரும். ஸோ அதுக்கு தான் நான் நிறைய கோவப்பட்டிருக்கேன். ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ இந்த படமும் ஃப்ரீடமும் பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது நம்ம நடக்காத ஒரு கற்பனை விஷயம்லாம் இல்லை, இப்பயும் நடக்கிற விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பெண்களோட ஈக்குவாலிட்டி பற்றி பேசும்போது ரொம்ப சமீபத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு வரதட்சணை கொடுமையால் ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வரதட்சணை கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெரிய காரு, 500 சவரன் நகை, 300 சவரன் நகை ஆல்ரெடி கொடுத்தாங்க. இதெல்லாம் கேட்கும் போது இதுக்கும் மேலே பணம் வேணுமான்ற மாதிரி இருக்குது. ஒரு பெண்ணா உங்களுக்கு இப்படி ஒரு ஆக்ட்ரஸ் இதெல்லாம் தள்ளி வச்சு ஒரு பெண்ணா உங்களுக்கு இப்படி இதுவும் ஒரு வகையில் ஒரு பொண்ணோட ஃப்ரீடம் அடக்கிற முறை தானே. ஸோ வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுக்கு இப்போ என்னோட மேரேஜ்னா நான் தான் அந்த முடிவு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இது கேட்குறவங்களுக்கு இல்லை, மலையாளத்தில் வந்து ஸ்திரீதனம் சொல்லுவாங்க. ஸோ அது கேட்குறவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க பொண்ணுங்களும் ரெடியாக இருக்கணும். பட் அதுக்கு நம்ம நிறைய போராட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் வீட்டிலே நம்மளுக்கு இருக்கணும். அண்ட் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் தான் இல்லை, ஒரு பொண்ணு தான் அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். ரியலி இன்ஃபேக்ட் நிறைய கேரளா மேரேஜஸ்லாம் பார்ப்போம். அதில் பார்க்கும்போது தப்பாக சொல்லலை, பயங்கரமாக இருக்கும். அவங்க நகை பார்க்கும் போதே 300 சவரம் 400 சவரம் கழுத்திலே போடணும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு பொண்ணோட கௌரவம், ஒரு குடும்ப கௌரவத்தை அந்த பொண்ணோட வெர்ஜினிட்டியில் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பெண்ணோட எவ்வளோ நகை போடுறதுல வைக்கிறதா இருக்கட்டும். ஹவு டு யூ சீ திஸ்? அதான் சொன்னேன், எனக்கு வந்து அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு தான் அதுக்கு ஒரு
டிசிஷன் எடுக்கணும். ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் வந்தால் கண்டிப்பாக நான் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். ஓகே அது ஈவன் நம்ம லவ்வராக கூட இருக்கலாம். ஸோ என்னோட லவ்வராக இருந்து ஓகே மேரேஜ் டைமில் ஓகே இவ்வளோ இது வேணும்னு பணம் இல்லைன்னா நகை இது வேணும்னு கேட்குறப்போ இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பொண்ணுங்க ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு சப்போர்ட்டிவாக ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாரும் இருக்கணும். அப்படி அதுதான் எனக்கு தோன்ற விஷயம். ஓகே ஓகே. பட் கண்டிப்பாக சூசைட் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்காது. பட் இருந்தாலும் அது அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லாததான் இதுக்கெல்லாம் காரணமா? வெளியில் போய் நான் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல முடியல, போன வீட்லேயும் சரியில்லை. அந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நினச்சதெல்லாம் வெளியில் சொல்ல முடியல, சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஹவு டு கோப் அப்? அந்த பயம் இருக்கும். பட் அந்த பயம் மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து இப்போ அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம இது இங்கே எனக்கு ஐ எம் நாட் ஓகே, இங்கே நான் ஓகே இல்லைன்னு சொல்கிறப்ப கூட அவங்களாலே அது புரிஞ்சிக்க முடியாத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமா. ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸோ அப்போ வந்து இவங்களுக்குமே வந்து ஆமாம் சரி அவங்க அப்படி சொல்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம், இல்லை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போய் பார்ப்போம், மேபி அது சரியாக இருக்கலாம், இல்லை சரியாக வரலாம், அப்படி அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அதை புரிஞ்சிக்க ரெடியாக இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம அது பேசுகிறப்போ அட்லீஸ்ட் அந்த ஓப்பன் கான்வர்சேஷனுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம பேசுகிறது எதனால அப்படி பேசுகிறாங்கங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராங் நோ சொல்லணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். பொண்ணுங்க மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? ஆண்களும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுவும் இருக்குதான் இல்லைன்னு. மெஜாரிட்டி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பொண்ணுங்க தான் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றது. ரியலி உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இந்த அளவுக்கு இவ்வளோ டிப்ரெசிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா, இவ்வளோ கொடூரமான விஷயம் நடந்திருக்கான்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்த ஒரு நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு கதைனா என்ன? இது ஃப்ரீடமாக இருக்கட்டும், அந்த ஜெய்பி முன்னாடியே இருக்கட்டும், இவ்வளோ வழி இந்த மக்கள் அனுபவிக்கிறாங்களா? அது ஜெய்பீமாக தான் இருக்கும். பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸ் எதுவுமே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா அந்த செட்டுக்கு? லைக் அந்த அடிப்பாங்களா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் எடுக்கும் போனீங்களா? மணிகண்டன் அண்ணன் ஆமா இருந்திருக்கேன். அண்ட் எங்களுக்கு காம்பினேஷன் சீன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு ஸ்டார்டிங்ல. ஓகே சோ டெய்லி அங்கதான் இருப்பேன். சோ தெரியும் எப்படி இதுலயும் பயங்கர போலீஸ் போட்டு அடிக்கிறாங்க. பட் இதுல எங்களுக்கு காம்பினேஷன் இல்ல. சோ இதுல அவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காருங்கிறது நானும் படம் பாக்குறப்பதான் எனக்கும். யூ நோ வாட், மணிகண்டன் அவர்கள் இறக்கும் போது சொல்லியிருப்பாங்க அந்த படத்திலேயே ரொம்ப டிப்ரெசிங்கான சீனை தான் மிளகாத்தூள் அவர் கண்ணில் போட்டுறது எல்லாம். 2025 இப்போ நம்ம பேசக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு லாக்அப் டெத் நடக்குது. உடம்பு முழுக்க மிளகாத்தூள் போடுறாங்க, வாயில் போடுறாங்க, தண்ணி கொடுக்கல. ஸோ இட்ஸ் ப்ரூட்டலி டெட். ஹவு டு யூ சி திஸ்? படங்கள் வருது, அதுக்கான எல்லா நேரத்துலையும் ஜஸ்டிஸ் தந்துரு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எதிர்த்து எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது நம்மளோட ஃப்ரீடம்காக? ஃபஸ்ட்டு எஜுகேஷன் நான் சொல்லுவேன். பிகாஸ் எஜுகேஷன் இருந்தால் நம்மளால் வந்து அட்லீஸ்ட் எதுனா ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரி நம்ம அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் பெட்டர். ஸோ நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சூப்பர். ரைட். ஸோ எஜுகேஷன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறேன். சினிமாவில் வந்து பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு கேரக்டர் வந்து ஒருத்தங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக ட்ரூவாக பண்ணால் அந்த கேரக்டராகவே மக்கள் நம்பிடுவாங்க. எவ்வளோ பேர் இப்பயும் உங்களை செங்கேனேன்னு கூப்பிட்றாங்க இங்கே? நிறைய பேர். ஆமாம். அவங்க டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா பார்த்த உடனே? ஏன்னா அந்த கேரக்டர்ல வந்து நீங்க நேர்ல பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பட் நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்றாங்க இப்போ. ஆமா ரைட். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்களும் ரியல் செங்கேனியும் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இடம்லாம் பயங்கர எமோஷனாக இருக்கும் பார்க்கும்போது. இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எடுத்து பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து ஒரு சும்மா ஒரு கிரியேட்டிவான கேரக்டர்னா அது பார்க்குறவங்க ஓகே சூப்பர், இவங்க ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க நகர்த்து போயிடுவாங்க. உண்மை கதாபாத்திரங்களை பண்ணும்போது மக்களுக்கு இன்னும் பயங்கர நெருக்கமாக இருக்கும். செங்கேனியும் அப்படிதான் தெரிஞ்சு, ஃப்ரீடமோட கதாபாத்திரமும் அப்படிதான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது இது மாதிரி நிஜ கேரக்டர்ஸை எடுத்து அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கறது? அது ஈஸியாக இருக்கா? அது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இந்த ரியல் கேரக்டர்ஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஈவன் ஜெய்பீம்லேயா இருக்கட்டும், அப்போ நான் பார்வதி அவங்கள எனக்கு மீட் பண்ணணும்னு இருந்துச்சு ஷூட்டுக்கு முன்னாடியே. பட் கேட்டால் டிரெக்டர் வந்து நீ இப்போ மீட் பண்ண வேண்டான்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ நினச்சி பார்த்தா அது நல்லா போச்சுன்னு தோணுது. பிகாஸ் எனக்கு வந்து பார்வதி இல்லைன்னா ஒருவேளை நான் முன்னாடியே அவங்கள
பார்த்துருந்தீங்கன்னா மேபி அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அதுக்குன்னு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அது இல்லாமல் எனக்கு அந்த பயம் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்கள நான் ஷூட்டுக்கு முன்னாடி மீட் பண்ணாமல் இருந்தது நல்லா போச்சு. ஸோ இங்கேயும் அப்படி தான். ஸோ எனக்கு கேரக்டரை பற்றி கரெக்டாக ஒரு நரேஷன் எனக்கு கொடுத்துருந்துச்சு டிரெக்டர். அது இல்லாமல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை, அவங்கள மீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து ஓகே இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே தான் இருந்துச்சு. ஓகே நீட். சரி, இப்போ இந்த கேரக்டர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜேபிமோட தாட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு? ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். ஆமாம், நான் அது சொல்லியிருந்தேன். எனக்கு இது அதே மாதிரி இல்லை, பட் அது அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் அப்போவே சொல்லிட்டேன். பட் சார் வந்து இல்லை, நம்ம கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் மேபி பை லுக்ஸில் அந்த சிமிலாரிட்டி இருக்கும், பட் கேரக்டர் வைஸ் இல்லை, அப்படி இல்லை. ஸோ சாரை நம்பி வர சொன்னாங்க, அப்படியே வந்துட்டேன். அண்ட் தென் இல்லை மேபி லுக்ஸில் அப்படி இருக்கும், பட் கேரக்டர் வைஸ் பார்த்தா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே. சரி, உங்ககிட்ட உங்க முகத்துல ரொம்ப நேச்சுரலாவே அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்கு, அந்த ஒரு எப்பயுமே சிரிச்ச ஒரு முகமாவே இருக்கீங்க. ஆனா படங்களா பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான கேரக்டர். இன்ஃபேக்ட் உங்களுடைய அந்த ஒரு சோகமான முகம் வந்து நிறைய பேருக்கு மனசு ரொம்ப கலங்கடிக்கும். அது செங்கினி அந்த கதாபாத்திரமாவா இருந்தாலும் சரி, ரொம்ப பாவமா இருப்பீங்க. மேபி ரொம்ப குழந்தை முகமா இருக்கிறதால என்னவோ தெரியல, அது உங்களுக்கு எவ்வளவு ப்ளஸ் பாயிண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு டக்குன்னு சோகமா சொன்னா சோகமாயிடுவீங்களா? டக்குன்னு இல்லை, கண்டிப்பா அந்த மூடு லைக் ஒரு சீன் படித்து அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த மொமெண்டில் அங்கே போய் ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு டைம் இருக்கும்ல. ஸோ அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் டக்குன்னு எல்லாம் சொன்னால் இல்லை, கஷ்டம் தான், கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் டைம் எடுக்கும். ரைட். ஓகே. ஜெய்பீம்ல அதில் இருக்க ஒரு பெரிய ஒரு வழி என்னன்னா, உள்ள உங்களோட கணவர் கைது செய்யப்படுறாங்க, பயங்கரமான ஒரு டார்ச்சர் நடக்குது. நீங்கள் அதை நேரில் பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த ஒரு வழியை நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுலேயும் அந்த மாதிரி அந்த ஒரு பிரிவுக்கான ஒரு சீன். ஸோ காதலர்கள் இணைஞ்சிருந்தால் தான் காதல் இல்லை, அந்த பிரிவு தான் அந்த காதலை இன்னும் பயங்கரமாக காட்டும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு படத்துலையும் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. அந்த ஒரு பிரிவு எவ்வளோ கஷ்டமானது? அதை ஹவு டு யூ சீ திஸ்? அதை டேரக்டரும் சொல்லிடுவார், இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கீங்க, அவர் அங்கே இருக்காரு இங்கே இருக்காருமா. ஸோ நீங்கள் அதை எப்படி அந்த ஒரு வழியை எப்படி நீங்கள் கற்றுங்க? வாட்ஸ் யுவர் ஸ்டைல்? சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இல்லை சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ அதை அப்படியே நம்ம மைண்டில் யோசித்து அந்த மொமெண்டில் அண்ட் நம்ம கோ ஆக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது என்னோட பர்ஃபார்மன்ஸ்னால மட்டும் அது முடியாது, அந்த ஹால் சரௌண்டிங் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். லைக் அந்த ஒரு சைலன்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோட ஆப்போசிட் நிற்கிற அது சசிகுமார் சாராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த கோ ஆக்டராக இருக்கட்டும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அந்த மொமெண்ட்டில் ஓகே இதுதான் சிச்சுவேஷன், நான் இப்போ இதுதான் இந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணுற இமோஷன், இதுதான் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அதுதான். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. அண்ட் சசிகுமார் சார் அவரோட படங்கள் முன்ன பண்ண படங்கள்ல இருந்து இப்போ டோட்டலாகவே வேற மாதிரியான படங்கள்லாம் பண்ணுறாரு. ஹீரோ இந்த அளவுக்கு அடி வாங்குவாரானா சசிகுமார் சார் வாங்குவார், அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு அவர் கடைசியாக பண்ண 3-4 படங்கள்ல. உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆன் த செட்டை? ரொம்ப சீரியஸாக தான் இருக்குமா? அந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கட்டும், எப்படி கற்றுக்கிட்டீங்க? எவ்வளோ அழகான ஒரு மொழி ஸ்ரீலங்கன் தமிழ். ஆமாம், நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம். ஸோ அதுலேயே ஸ்ரீலங்கன் தமிழ் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு சீன்ஸ் முன்னாடி என்னென்ன வார்த்தை, சில வார்த்தைகள்லாம் வந்து மட்டும் பிடிச்சிப்பாங்க, இந்த வார்த்தைலாம் இல்ல நான் ப்ராப்பர் ஸ்ரீலங்கன் தமிழ் தான் நான் பேசியிருக்கேன். எனக்கு நார்மல் தமிழ் இல்லை, ப்ராப்பர் ஸ்ரீலங்கன் தமிழ்ல தான் எனக்கு டயலாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு காலையிலே நான் வரும்போது எனக்கு டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் சீன் படித்து அதுக்கு ப்ரிப்பேராக வந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்டில் வந்து டிரெக்டர் வந்து எனக்கு கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங் சொல்ல மாட்டேன், பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் நான் வந்து மேக்ஸிமம் அந்த ஷோட்டுக்கு ஒரு ஃபியூ மோர் மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் மறுபடியும் அது பிகினிங்ல இருந்து அது மக்கப் பண்ணுறது எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. மேஜராக எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூ தான் இருந்துச்சு. பட் இதில் நான் டப் பண்ணலை, ஏன்னா இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ அது பேசுறதே எனக்கு ஏதாச்சும் 2-3 வார்த்தை சொல்லுங்க, ரொம்ப பிடிச்ச ஸ்ரீலங்கன் வேர்ட்ஸ். இல்ல கதைக்கிறேன், என்ன கதைக்கிறீர்கள்? இல்ல வேண்டாம், என்னங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றீங்க, அது போதும், வேண்டாம்.
ஏன்னா நான் நிறைய மறந்துட்டேன் பிகாஸ் இது நம்ம ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வணக்கம் என்ன ஸ்ரீலங்கா அப்படி எல்லாம் இல்லை. ஆய்பவன் எனக்கு எனக்கு என்னோட கேரக்டர் பேசுறது தான் எனக்கு அதுதான் தெரியும். தெரியும். அதுல இன்னும் வணக்கம் அது இதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லையா? ஓகே ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி லாங்குவேஜ் ஓரளவுக்கு தமிழ் நல்லாவே பேச பயங்கரமா வந்துருச்சு, நல்லா பேசுறீங்க நான் சொல்லுங்க ஓரளவுக்கு. சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லி முடிடா. இல்ல நீங்க யூசுவலா பேசுவீங்களா? தமிழ்நாடு வந்தாதான் தமிழ், இங்க வந்தாதான் தமிழ். அங்க போயிட்டா திரும்ப ஃபுல்லா மலையாளம். யார் கூட தமிழ்ல பேசுறது? அங்க யாருமே இல்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல தமிழ்ல இல்ல. தமிழ்ல யாருமே இல்ல. மேபி மணிகண்டன் அண்ணா இல்ல, ஞானவேல் சார், அவங்களுக்கு எப்பயாவது டெக்ஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம இல்ல. அங்க போனா மலையாளம் தான். மணிகண்டன் அவர்கள் அவர் பேசுறாரு. ஏன்னா அவர் கடைசியா அவர் நினைச்ச 2 படமே வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட். அவர் சொல்லுவாங்கல்ல, இந்த அடுத்த கட்ட ஹீரோ சூப்பர் ஹீரோல மணிகண்டன் அவர்களும் பிடிச்சாரு. சோ பேசுவீங்களா? அவர்கிட்ட நல்லா பேசினாவே பயங்கரமா தமிழ் கத்துக்கலாம் போலீங்க. அதான் எப்பயாவது டெக்ஸ்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். அது இல்லாம போன்ல எல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஓகே ஓகே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. யதார்த்த இயக்குனர் ராமன் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.